யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போனபின் நீங்கள் என்னை தேடுவீர்கள். நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது, நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு, ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின், இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டுவிடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 5வது வாரம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளினுடைய 2 வாசகங்களையும் நாங்கள் பார்க்கிற பொழுது இவை இரண்டிலும் ஒருமித்த ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், உயர்த்துதல். பாலைவனத்திலே பாம்பினாலே கடிபட்ட பொழுது அங்கே மக்கள் மாண்டு போகிறார்கள், நோய்வாய்ப்படுகிறார்கள். அப்பொழுது அங்கே வெண்கல பாம்பு உயர்த்தப்படுகிறது. அதை பார்த்தோர் அனைவரும் தீமைகளிலே இருந்து, சாவிலே இருந்து, சாபத்திலே இருந்து அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். இயேசு ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மானிட மகன் உயர்த்தப்பட்ட பின்பு இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்பதை கூறுகிறார். மானிட மகன் உயர்த்தப்பட்ட என்பதற்கு அவர் சிலுவையிலே உயர்த்தப்படவிருக்கிறார். இறைவார்த்தை கூறுகிறது, அவர்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று பார்ப்பார்கள் என்று. இவையெல்லாம் இயேசுவினுடைய இறுதி நாட்களிலே, இந்த மண்ணுலக வாழ்வின் இறுதி நாட்களிலே நிகழ்ந்ததை நாம் அறிகிறோம். படைவீரன் ஒருவன் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தினார். அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவர் ஏற்கனவே இறந்து விட்டார். அதனால் அவருடைய கால்களை முறிக்கவில்லை. படைவீரன் ஒருவன் ஈட்டியால் குத்துகிறார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது. அவனே சாட்சி. ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவர் என்கின்ற மறைநூல் வாக்கு நிறைவேறுகிறது. இது மாத்திரமா? இல்லை பிரியமானவர்கள், இதற்குள்ளே இன்னும் அர்த்தம் பொதிந்திருக்கிறது. உயர்த்தப்பட்ட பின்பு என்பதற்கு இயேசு ஆண்டவருடைய இன்றைய நற்செய்தியிலிருந்து இன்னும் ஒரு பதில் என்னவென்று சொன்னால், நீங்களோ கீழிருந்து வந்தவர்கள், ஆனால் நான் கீழிருந்து வந்தவன் அல்ல என்பதனுடைய அர்த்தம் நான் மேலிருந்து வந்தவன் என்பதும், மீண்டுமாக விண்ணேற்றத்தின் வழியாக அவர் உயர்த்தப்படவிருக்கிறார் என்பதும் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, தந்தை என்னோடு செயலாற்றுகிறார், என்னை அவர் தனியே விட்டு விடுவதில்லை என்று சொன்னார். அதனால் தான் துணிவோடு எந்த வார்த்தையை சொல்லி கடவுள் மோசேக்கு தம்மை அறிமுகப்படுத்தி, என் பெயரை நீ பார்வோனின் முன் இவ்வாறு சொல், இருக்கிறவராக இருக்கிறவர் நாமே என்பதை நீ போய் சொல் என்று சொல்லுகின்ற அதே சொல்லை
இயேசு ஆண்டவர் இங்கே பயன்படுத்துகிறார், இருக்கிறவர் நானே என்று. தந்தை அவரை தனியே விட்டு விடுவதில்லை. பாருங்கள் அன்பானவர்களே, ஜெஸ்தமனி பூங்காவிலே அவர் கதறி அழுகின்ற பொழுது தந்தையிடம் சரணடைகிறார். தந்தை தன்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி, அப்பா இயலுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று கூட கேட்கிறார். ஆனால் அந்த பாத்திரம் எடுபடுவதாக இல்லை. அதை சுமந்து குடித்தே ஆக வேண்டிய ஒரு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற முடிவு கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒருபோதும் இயேசு துன்பத்தை தன் தந்தை தந்துவிட்டார் என்று சொல்லி கடவுளை புறக்கணிக்கவும் இல்லை, கடவுளோடு தன் தந்தையோடு அவர் போரிடவும் இல்லை. விருப்பமே நிறைவேறட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறார். இந்த யூதர்கள் இயேசுவோடு போரிடுகிறார்கள். நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த முதல் வாசகத்திலே முணுமுணுத்தார்கள் கொள்ளிவாய் பாம்பு. ஆனால் மீட்பும் இருந்தது உற்று நோக்கி. நாமும் கொள்ளிவாய் பாம்புகளால் என்று கடிக்கப்படுகிறோம், பாவம் என்ற கொள்ளிவாய் பாம்பால். நாம் சிலுவையில் அறையுண்ட மெஸ்ஸியாவை உற்று நோக்கும் வரை, அவருடைய அருள்மலை, பாவ மன்னிப்பு மலை நனைக்கப்படும் வரை நமக்கு விடிவு இல்லை. ஆன்மா செத்தே ஆகும். முயற்சி செய்வோம். இருக்கின்ற இந்த ஓரிரு நாட்களை பயன்படுத்தி கொண்டு பிரியமானவர்களே, பாவத்தால் கடிபட்டிருக்கிற நம்முடைய ஆன்மாவுக்கு மலர்ச்சியை கொண்டருவோம். இருக்கிறவர் நானே என்று சொன்ன இயேசு சிலுவையிலே தொங்கி அந்த நாளை நாங்கள் நினைக்க பயணிக்கிறோம். அந்த நாளுக்கு போவதற்கு முன் ஆன்மாவிலே அறைந்து கொண்டு பாவங்களுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளுவோம். ஆமேன். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.